கொஸ்டின் என்ன கொடுக்கலாம், சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது எளிமைப்படுத்தணும். இங்க வந்து எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர், இந்த நம்பர்லாம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 2 அவங்க எப்படி பண்ணணும் தெரியும். ஃபர்ஸ்ட் 4 வந்து 2ஆ மாறிடும், 2 டேபிள் அடிச்சு, அதே மாதிரி 2 1ஆ மாறிடும். இதை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்கொயர் அப்படியே எடுத்து சப் ஸ்கொயர் அப்படியே எடுத்து இங்க 1 வராது, ஏன்னா 1 எல்லாமே 1 தான். அடுத்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 6 20 இருக்கு, ரெண்டுமே 2 டேபிள்ல போகும். 2 டேபிள்ல போக வச்சு இங்க வந்து 20 10 ஆயிரும், 6 3 ஆயிரும். அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பக்கம் ஒரு 2 இருக்கு, இந்த 5 இருக்கு, இந்த 10 இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இது 2 டேபிளாலையும் 10 2 டேபிள் எடுத்துடுறோம். இந்த 3 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். என்ன 5ஆ மாறிடும், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இந்த நம்பர், இந்த லெட்டர் தான் சால்வ் பண்ண போறோம். இங்க Z கியூப் இருக்கு, இங்க Z ஸ்கொயர் இருக்கு. இந்த மாதிரி அடிச்சு விட்டா நமக்கு Z வரும். அதே மாதிரி இங்க y இருக்கு, y பவர் 4 கீழே இருக்கு. இந்த மாதிரி அடிச்சு விட 1/y கியூப் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க பார்ட் எடுத்து தனியா எழுதிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கீழே இருக்க பார்ட் வந்து இது, இந்த இடத்துல வந்து இங்க எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்து சேர்த்துறதுன்னா